மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, யாரு உங்களுடைய பேச்சை கேட்பா? உங்களுடைய கருத்துக்கு யார் மதிப்பு கொடுப்பா? யாரிடம் பேசினா உங்க பிரச்சனை தீரும்? இங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க, என்னுடைய தாயினுடைய பேச்சை கேட்பாரா இவர் அப்படின்னு மகர ராசிக்காரங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. லோகாம்பாள் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய பிரச்சனையை யார் செவி கொடுத்து கேட்பா? யார் கேட்டா உங்க பிரச்சனை முடியும்? யார்கிட்ட சொன்னா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெளிவு கிடைக்கும்? முதல்ல மகர ராசிக்காரங்க அந்த அளவுக்கு நீங்க பிலீவ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க பிலீவ் பண்ணக்கூடியது ஒரு 3 ராசிக்காரங்க. முதல்ல துலா ராசிக்காரங்க கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்க பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்புகள் இங்க அதிகமான முறையில் உண்டு. மேலும் கன்னி ராசிக்காரங்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனையை அவங்க பிரச்சனை மாதிரி நின்று தலை கொடுத்து காப்பாற்றுவாங்க. உங்களுடைய பிரச்சனையை செவி கொடுத்து கேட்பாங்க. ரெண்டாவது கும்ப ராசிக்காரங்க, கண்டிப்பா இந்த 3 ராசிக்காரர்கள் துலாம், கன்னி மற்றும் கும்பம், இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய பிரச்சனை செவி கொடுத்து கேட்பார்கள். நீங்களும் அவங்க பேச்சை கேட்பீங்க, அவங்களும் உங்க பேச்சை கேட்பாங்க. அதே போல உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய பிரச்சனையில் ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தயங்காம இவங்க கிட்ட உதவியும் எதிர்பார்ப்பும் ஆதரவையும் தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இவங்க மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படும். சரிங்களா?